ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் டிசம்பர் மாதத்துக்காய் கர்த்தர் வைத்த ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தை எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்துல சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அருமை சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்தோம். அந்த பிறப்பின் மகிழ்ச்சியில் நாம் இணைந்திருந்தோம், சேர்ந்திருந்தோம், மகிழ்ந்திருந்தோம். மகிமையான ஒரு காரியம், வல்லமையான ஒரு காரியம். யாரும் நமக்காய் செய்ய முடியாத ஒரு காரியத்தை பிதாவானவர் தம் குமாரனை, தம் ஒரே போரான குமாரனை அவர் இந்த உலகத்துல ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கும்படி ஏற்படுத்தின ஒரு மகிமையான நாளை நினைவு கூர்ந்தோம் தேவ பிள்ளைகள். இப்பொழுது இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, 2024வது ஆண்டை முடித்து 2025வது ஆண்டுக்குள்ளே நுழைகின்ற ஒரு நாட்கள் இந்த நாட்கள். 2024வது ஆண்டை ஆரம்பிக்கிற பொழுது ஒருவேளை கேள்விகளோடு எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் ஆரம்பித்திருக்க கூடுமானால் கர்த்தருடைய மகா கிருபை நம்மை இதுவரை அங்கே கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை தேவன் நம்மை அழகாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். பிள்ளைகளே, நம் வாழ்விலே மாற்றங்கள் வருமா என்றால் கர்த்தர் அநேகருக்கு அந்த வாழ்வில் மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் கிரியை செய்திருக்கிறார். இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே இன்னமும் ஆண்டவரே காரியங்களை நடத்தினால் நன்மையா இருக்குமே என்று நினைக்கிறவர்கள் இருக்கலாம். உலகத்தை குறித்தும் நாடுகளை குறித்தும் தேசங்களை குறித்தும், நம் சொந்த தேசமாயிருக்கட்டும் அல்லது நாம் வாழ்கிற பட்டணங்களாய் தேசங்களாயிருக்கட்டும், எல்லா இடங்களிலும் நாம் கேள்விப்படுகிற செய்திகள், நாம் அனுபவித்த காரியங்கள், ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், கொள்கை மாற்றங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது ஒரு கேள்வி நமக்கு உண்டாகிறது. 2025 நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், அதை எப்படி சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையிலே இருக்கலாம். ஆனால் 2020வது ஆண்டை நினைத்து பாருங்கள். நாம் ஒருபொழுதும் சந்தித்திராத ஒரு வழி, நாம் ஒருபொழுதும் கண்டிராத ஒரு பாதை, இது கோவிட் என்கிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தேவன் அங்கேயும் பல இழப்புகள், பல மரணங்கள், பல அன்பானவர்களை நாம் இழந்திருந்தோம், உண்மைதான். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அநேகரை தேவன் தாங்கினார், புதுப்பித்தார், உயிர்ப்பித்தார், சுகப்படுத்தினார், பயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், ஆச்சரியமாய் நடப்பித்தார் இல்லையா? அதே தேவன் தொடர்ந்தும் தேவன் இந்த வருஷத்திலும் வருகின்ற புதிய வருஷத்திலும் கர்த்தர் செயல்பட தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். என்றால் யோசனையோடு இருப்பீர்களாக இருந்தார்.
நுழைந்து கொள்ள போகிற புதிய வருஷத்தை குறித்த ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு காணப்படுமாக இருந்தால், இன்றைய நாளிலே தேவ பிள்ளைகளே 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை அங்கே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக வைக்கும்படி நான் அங்கே விரும்புகிறேன். 4வது வசனம் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவன் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று அங்கே வாசிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒரு வருஷம் முடிகிறது, இன்னொரு வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறோம். தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜீவன் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி கர்த்தர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை அவர் மறுபடியும் ஜெனிப்பித்தார், பிறக்க பண்ணினார், உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஜீவன் உள்ள நம்பிக்கை, லிவிங் ஹோப் என்ற வசனம் அங்கே நம்மை அழைக்கிறது. ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை ஆகிய பிறந்த கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கை நம்மை பலப்படுத்துகிறதாய் அங்கே காணப்படும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை எழுதுகிற பொழுது, இந்த பேதுருடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை அங்கே இருந்தது. ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த ஜீவனுள்ள தேவனுக்குள்ளே நமக்கு அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த கடைசி வருஷத்தின் கடைசி நாட்களிலே, கடைசி நேரங்களிலே தேவன் உங்களை நடத்துவாராக. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம், முடிந்தால் தேவ பிள்ளைகளே குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டு புதிய வருஷத்துக்கு செல்வதற்கு முன்பதாக தேவனிடத்திலே உங்களை ஒப்புவித்து ஆராய்ந்து பாருங்கள். ஜீவன் உள்ள ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டாக வேண்டும். ஜீவன் உள்ள தேவனிடத்திலிருந்து நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையின் மூலமாக தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற நன்மைகளை நான் காண வேண்டும். ஏன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னா, அந்த நம்பிக்கை ஜீவன் உள்ளதாய் உயிர் உள்ளதா, ஏதோ வார்த்தையில யாரோ சொல்றாங்க, அவங்களுக்கு நடந்திருக்கிறது, இவங்களுக்கு நடந்திருக்கிறது, இப்படி நடந்தது, அப்படி நடந்தது என்று தேவ பிள்ளைகளே சொல்லிக் கொண்டிருப்பதில் அல்ல, அது என் வாழ்க்கையிலும் நடைபெறும் என்று நாம் முழு மனதோடு நம்பும் வரைக்கும், அது உயிர் உள்ளதாய் மாறும் வரைக்கும், என் வாழ்க்கையிலே என் சூழ்நிலைகள் நடுவிலே அவைகள் உயிர் பெறும் வரைக்கும் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய பெரிதான செய்கையை நாங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல யோவானுடைய சகோதரன் யாக்கோபை கொலை செய்து விட்டார்கள் அப்போஸ்தலர்களில் ஒருவன். இப்பொழுது பேதுருவினுடைய ஒரு நேரம் வந்திருக்கிறது. என்றால் வேதம் சொல்லுகிறது, யூதருக்கு பிரியமாய் இருக்கும் என்று அவன் கண்டதனாலே பேதுருவையும் அவன் பிடிக்க தொடர்ந்தான். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்திருக்கிறான். அவனை அடுத்த நாளிலே தேவ பிள்ளைகளே அவனை கொலை செய்து விடலாம், அவனை அழித்து விடலாம், அல்ல அவனை இல்லாதொழித்து விடலாம் என்ற ஒரு தீர்மானத்தோடு பேதுரு அங்கே சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்காக சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்திலே, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, முதல் நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் என்று அங்கே வாசிக்கும். ஒரு அன்யூஷுவலான ஒரு காரியம் பாருங்க. எதற்காக என்னை பிடித்திருக்கிறார்கள் என்று பேதுரு நிச்சயமாய் நிதானித்திருந்திருப்பான். என்றால் அந்த யாக்கோபினுடைய கொலையின் செய்தி அவனுக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கும். ஆகவே அதை செய்தவர்கள் அல்லது ஏரோது ராஜா அதே முறையான இன்னும் ஒரு காரியத்தை செய்வதில் அவன் தயங்க மாட்டான் என்பதை இவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, ஒரு ஜீவன் உள்ள ஒரு நம்பிக்கை என்பது தேவ பிள்ளைகளே கர்த்தரை சார்ந்திருந்தால் மட்டுமே. எனக்கு எது நடந்தாலும், ஏன்னா பாருங்க, ஒரு சிறிய சம்பவம் நடந்தால், ஒரு சிறிய வியாதி வந்தால், ஒரு சிறிய பிரச்சனை வந்தால் நாம் கர்த்தரை நம்புவதோ தேடுவதோ குறைவு. காரணம், சமாளித்து விடலாம் என்று நினைத்து விடுவோம். ஆனால் இங்கே சமாளிப்பதற்கு எதுவும் கிடையாது. அங்கே குறிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கு. அது பேதுருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஆனால் ஏரோது ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்,
இப்படிப்பட்ட ஜீவனோட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமாக இருந்தால், அதை கர்த்தரிடத்திலே முழுவதுமாய் நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கிற அந்த ஜீவனோட நம்பிக்கை நம் வாழ்விலே அது இருக்குமாக இருந்தால், தேவ பிள்ளைகளே, எந்த நிலையிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேளைகளிலும் நாம் நிச்சயமாய் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் அந்த காரியத்தை கொடுத்து விட முடியும். இங்கே பார்க்கிறோம், இவன் அடுத்த நாள் இந்த காரியம் நடைபெற போகிறது, ஆனால் அவனுக்கு அது புரியுமா புரியாதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. இவன் முடிவு என்ன என்பதும் அவனுக்கு தெரிகிறது. ஆனால் ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். அவர்கள் நடுவிலே அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஏரோது ஒருவரை தீர்மானிக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் முடிவை யாரோ ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கெடுதலை உண்டு பண்ணும்படியா யாரோ ஒருவர் நினைத்து கொண்டிருக்கலாம், அல்லது திட்டம் தீட்டலாம். எல்லாம் சரியாய் வந்ததை போல இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அவர் ஒளித்திருக்கிறார். தேவன் அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் அதை அறிந்தவராயிருக்கிறார். அங்கே வேதம் சொல்கிறது, அந்த முந்தின நாளிலே தேவ பிள்ளைகளே கர்த்தர் செயல்படுகிறதை அங்கே பார்க்கும். தேவன் செயல்படுகிறார் அவன் வாழ்க்கையில். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்காக காரியங்களை செய்கிறார். வேதம் சொல்கிறதை விளக்கமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நிற்கிறான், காரியங்களை சொல்லுகிறான், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது 11வது வசனத்திலே, பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுது, பாருங்க, தெளிவு வருவதற்கு முன்பதாகவே தேவன் அவனுக்காக கர்த்தர் காரியத்தை செய்து முடித்து விட்டார். ஜீவனுள்ள நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுமாக. உங்கள் நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அந்த நம்பிக்கை ஜீவன் உள்ளதா இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். நடந்து முடிந்த பின்பதுதான் பேதுரு சொல்லுகிறான், எனக்கு இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய திட்டம் என்ற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில இருக்குமாக இருந்தால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனுடைய திட்டத்திலே ஓடுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், அமைதலாய் கர்த்தர் சமூகத்திலே ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய தேவன் ஆயத்தமாய். பாருங்க, தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட தேவன் ஆயத்தமாய் இருக்கிற பொழுது நாம் அதை, தேவ பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை எடுத்து வைத்துக் கொண்டு நாம் அதை குழப்பி விடக்கூடாது. ஜீவனோட நம்பிக்கை இல்லை என்றால் என்ன நடைபெறும் தெரியுமா? கர்த்தருடைய திட்டத்தை நாம் குழப்ப ஆரம்பிப்போம். தேவனுடைய செயலுக்கு நேராய் நாம் ஓட மாட்டோம். அங்கே நம்முடைய மனித எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும், மனித சிந்தனைகள் ஓட ஆரம்பிக்கும், மனிதனுடைய ஆலோசனைகள் நமக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எப்படியாவது தப்பிவிட வேண்டும், யாரை பிடித்தாவது எப்படியாவது கோபப்பட்டாவது, எரிச்சல் பட்டாவது, மற்றவர்களது பொறாமைப்பட்டாவது என் காரியத்தை முடித்து விட வேண்டும் என்று நாம் ஒருவேளை செயல்படக்கூடும். ஆனால் தேவ திட்டத்திலே ஓடுகிற தேவ பிள்ளைகள் தேவன் செயல்பட அங்கே அனுமதிக்க வேண்டும். ஒரு நல்ல உதாரணம், பிறப்பின் நாட்களிலே பிறப்பின் செய்திகளை நாம் தியானித்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவை வளர்க்கிற, கிறிஸ்துவினுடைய தகப்பனாய் இருக்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. பாருங்க, மரியாளுக்கு ஒரு பொறுப்பு, யோசேப்புக்கு ஒரு பொறுப்பு. இங்கே பார்க்கிறோம் என்னவென்றால், கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை ஆயத்தப்படுத்தி தேவன் அவனுக்கு அந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது, அங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவன் என்ன செய்கிறானா, இது ஒரு பிழையான ஒரு காரியம் போல தெரிகிறதே, ஆகவே நான் என்ன செய்வேன், நான் அவளை தள்ளிவிட அவன் யோசனையாயிருந்தான் என்று வேதம் சொல்லு. யோசேப்பு இவனது யோசனையாய் இருக்கிற பொழுது, பாருங்க, தேவனுடைய திட்டத்துல நாம இருக்கிற பொழுது இங்கே ஒரு ஜீவனோட நம்பிக்கை எங்கே இல்லை. அவனுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் தேவ திட்டத்திலே தேவ பிள்ளைகள் இருக்கிற பொழுது தேவன் செயல்படுவார் என்பதை நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால், வேதம் சொல்லுகிறது அதே 1ஆம் அதிகாரத்திலே அவன் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஆனா 20ஆம் வசனம் சொல்கிறது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவன் இடைப்பட்டான் என்று பார்க்கும். பாருங்க, நம்ம தேவ திட்டத்துல இருக்கிறோம். அந்த தேவ திட்டத்தில் இருக்கிற பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் திட்டத்தை விட்டு விலக நாம் நினைக்கிறோம், யோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். அங்கே வேதம் சொல்கிறது கர்த்தர் செயல்படுகிறார். தேவனுடைய அந்த காட்ஸ் ஆக்ஷனை நீங்கள் அங்கே பார்க்கலாம். தூதன் அனுப்பப்படுகிறான்.
தூதன் அனுப்பப்பட்டு தேவ பிள்ளைகளே அங்கே தூதன் அவனோடு கூட காரியத்தை விளங்கப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய திட்டத்தை யோசேப்பு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாய் அங்கே மாறுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருப்போமாக இருந்தால், அருமை சகோதரனே சகோதரி, ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாய் யோசேப்பை போல நாம் அந்த காரியத்திலே சந்தேகம் கொள்ளுகிறவர்களாய் அதை விட்டு விலகுகிறவர்களாய் நாம் இருப்போமாக இருந்தால், ஒன்றை நம்புங்கள், கர்த்தர் நம்மை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நமக்கு அவர் கிரியை செய்ய தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவேதான் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய காரியத்திலே தேவனுடைய திட்டத்திலே இருக்கிற பொழுது ஒருவேளை தவறான ஒரு யோசனை வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அதாவது தள்ளிவிட ஒரு யோசனை வந்துவிட்டது, இதை விட்டு விலக ஒரு யோசனை வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த யோசனை வந்துவிட்டாலும் தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நேரம் கொடுங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்தில் அதை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். தேவனுடைய செயலை நீங்கள் பார்ப்பீர்கள். யோசேப்பு அவன் யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கணப்பொழுதுக்குள்ளே கர்த்தருடைய தூதன் அவனுக்கு சொப்பனத்திலே இடைப்படுகிறான். தேவ திட்டத்தை அவன் சொல்லுகிறான். பாருங்க, நமது திட்டம் அதை விட்டு விலகுவதாய் இருக்கலாம், உங்கள் திட்டம் அதை விட்டு விலகுவதாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் திட்டமோ உங்களை அந்த திட்டத்திலே வைத்து உங்களை ஆசீர்வதிப்பதுதான். ஆகவே இதற்கு இடையிலே வருகின்ற எந்த விதமான தேவையற்ற யோசனைகள், எந்த விதமான விலகி கொள்ளக்கூடிய விட்டுவிடக்கூடிய விசுவாச குறைவான காரியங்கள் வராதபடிக்கு தேவனுடைய செயலுக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் செவி கொடுங்கள். தேவ பிள்ளைகளே, அங்கே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வல்லமையான காரியத்தை தேவன் செய்வார். ஆகவே ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் மீண்டுமாய் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நுழைய கர்த்தர் கிருபை தருவார். நன்றி சொல்லுங்கள். இதுவரை செய்த தேவனை ஸ்தோத்தரியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவருக்காக வெற்றியோடு வாழும்படி உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்த ஜீவனோட நம்பிக்கையை தேவனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பரே, இந்த வருஷம் முழுவதுமாய் நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்காய் நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தும். ஆபத்துகள், சூழ்நிலைகள், பயங்கரங்கள் எல்லா வழிகளிலும் நீங்க கூட இருந்து இவங்களை நடத்தினீங்க ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாளின் ஒவ்வொரு நாளில் விசேஷமாய் ஒரு ஜீவனுடைய நம்பிக்கை உண்டாகும்படி இவர்களுக்கு நீர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையில் பலப்பட கிருபை தாரும். எல்லா விதமான சந்தேகங்கள், சோர்வுகள், ஆண்டவரே, எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள் சகலவற்றையும் தேவன் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இவர்களை வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. புதிய வருஷத்தை சந்திப்பதற்கு முன்பதாகவே ஒரு தேவ கிருபை விளங்கட்டும், சமாதானம் விளங்கட்டும். நீர் ஒருவரை நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அந்த பிள்ளைகளே, நீங்கள் எங்களுக்கு இந்த வருஷத்திலே எங்களுக்காய் காட்டின அன்புக்காய், எங்களுக்கு காட்டின ஆதரவுக்காய், நீங்கள் எங்களுக்காய் ஜெபித்த ஜெபங்களுக்காய், உங்கள் உதாரத்துவமான நன்மையான ஆண்டவரின் கொடுத்ததான அந்த ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்தும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நாம மகிமைப்பட நம்மால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எங்களை வைத்து அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற கர்த்தருக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய மகிமைக்காய் அவருடைய வெளிச்சத்தை நாங்கள் அங்கே பிரகாசிக்க செய்ய கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து நாம் விடை பெறுகின்றோம்.